வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன, ஆப்ஷன் பையிங்கில் நம்ம வின் பண்ண முடியுமா இல்லை ஆப்ஷன் செல்லிங்கில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டிங்களா, எது டேஞ்சரஸ்ஸு எது டேஞ்சர் இல்லை அப்படின்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பையிங்கும் நம்மளால் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லிங்கும் நம்மளால் பண்ண முடியும். அது ரெண்டுத்துலேயும் ப்ராஃபிட் மேக்கிங்கிறது பண்ண முடியும். ஏன் ஆப்ஷன் பையிங்கில் மோஸ்ட்லி எல்லா பீப்புளுமே லாஸ் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரீமியத்தை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்தை பை பண்ணும்போது ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு 100 ரூபாய் ட்ரேடாத ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பை பண்ண முடியும். அதுவே நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே 100 ரூபா உள்ள ப்ரீமியத்தை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா 2,10,000 ரூபா 15,000 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போது நீங்கள் அதே 2 லட்ச ரூபாய்க்கு இப்போ நீங்கள் அதே 10,000 ரூபா நீங்கள் இதில் பை பண்ணுறீங்கன்ற போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்டாவது வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,200 நீங்கள் 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1,000 ரூபா வச்சுங்க, 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட 10% நீங்கள் லாஸ் மேக்கிங்கிறது பண்ணுறீங்க. இதுவே இந்த 2,20,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு 1,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது உங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 தான். நீங்கள் ஃபுல்லாக கூட இல்லை, வெறும் ஜஸ்ட் 0.5 தான் உங்களுக்கு லாஸ் மேக்கிங்கிறது தருது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா எமோஷனல்ஸ்ன்றது கண்ட்ரோல் ஆகும். அதனால ஆப்ஷன் செல்லிங்கில் மேக்ஸிமம் லாஸ் மேக்கிங்ன்ற பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் அதே 100 ரூபாயை ஒரு 8 லாட்டு 9 லாட்டு 10 லாட்டு சம்திங் ஏதோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸே உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்தால் 10,000 ரூபாய் ஓகே. அதே 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் லாஸ் அடித்தா உங்கள் கேபிட்டலேருந்து 10% அவுட்டு, சரிங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்லேயும் நம்மளால் ப்ராஃபிட் மேக்கிங் பண்ண முடியும், ஆப்ஷன் செல்லிங்லேயும் நம்மளால் ப்ராஃபிட் மேக்கிங் முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் நான் பையிங் தான் பண்ணுவேன், ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறீங்கன்னா 10 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு லட்சத்துக்கு ஒரு 1,000 ரூபான்னு வச்சுன்னா 1% இன்ட்டு 10 பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டலாகவே நீங்கள் 10 லட்சத்துக்கு 10,000 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா 1% தான் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா கேபிட்டல் சேவ் ஆகுதுல்ல. ஓகே, ஸோ இன்றைக்கான ரிசல்ட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக யூஸ் பண்ணேன். ஏன் அதை யூஸ் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா RSI ஓப்பன் ஆகும் போதே எனக்கு ஓவர் பாட் ஏரியா மேலே ஓப்பன் ஆச்சு, அண்ட் ஆல்சோ மார்க்கெட் சடனாக மேலே தான் போச்சு. ஸோ மேலே போகும்போது எனக்கு ஓவர் பாட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வில் கம் டவுன்னு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஹையில் மார்க்கெட் எனக்கு என்ன ஆச்சுன்னா மேலே க்ளோஸ் ஆச்சு. மேலே க்ளோஸ் ஆனோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் செக் பண்ணும்போது எனக்கு கால் சைடில் 24,350 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. புட் சைடில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் கோ அப் சைட். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆனோடனே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம அணுகணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த புட்டை மட்டும் ஒரு சைடை செல் பண்ணிட்டேன், அதே புட்டை ஒரு சைடு பை பண்ணிட்டேன். ஆனால் இதில் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகம், சரிங்களா? இதில் 24,550 24,400 இதை செல் பண்ணிட்டேன், இதை பை பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198க்கு செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ப்ரைஸை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 90க்கு பை பண்ணிட்டேன். ஓகே, 90க்கு பை பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் லாஸ்ன்றது எனக்கு கம்மியாகிடும். எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 6,000 சம்திங், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ 100 பாயிண்ட்டு, ஸோ 6,000 சம்திங் எனக்கு ப்ராஃபிட் மேக்கிங் காட்டுச்சு. லாஸ் 2,700 ரூபா சம்திங் எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் காட்டுச்சு. ஸோ மேக்ஸிமம் லாஸ் எனக்கு 2,700 ரூபா தான் வருன்ற மாதிரி லாஸ் வந்தனால நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு ஒரு 1,000 ரூபா வந்தால் போதும், இல்லை ஒரு 10 பாயிண்ட் வந்தால் போதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரி சேஃபாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான், ஏன்னா RSI மேலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா RSI பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, ஓவர் பாட் ஏரியாவுக்கு. நான் ஆனால் புட்டை செல் பண்ணுறேன் அப்படின்னா இது கீழே எனக்கு நஷ்டம் வந்துடும். ஸோ அதனால் ஆனால் இருந்தாலும் மார்க்கெட்டில் இது ஹைக்கு மேலே போயிட்டுருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஆனால் RSI கன்சல்டேஷன் ஆகும்போது கீழே வரும். அப்போ RSI பேஸ்டு என்னால் எடுக்க முடியாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு தான் என்ன ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இருந்தாலும் சேஃப் அண்ட் சைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு லோ கட் பண்ணிச்சுன்னா சடன் ஃபால் வரும். ஸ்டில் இன்னைக்கு லோ கட் பண்ணவே இல்லை, ஸ்டில் மேலே தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு 760 ரூபா
ஆக்சுவலாக வந்து 850 ரூபா காட்டுச்சு. நான் கட் பண்ணும்போது 760 ரூபாவில் எனக்கு வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா மேனுவல் கட் தான் பண்ண முடியுது. ஏன்னா ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அதனால க்ளோஸ் பண்ண முடியும். நான் இது வந்து லாட் சைஸ் அதிகமாக போட்டால் கண்டிப்பாக எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். ஒரு 3 லாட் போட்டு 320 குவான்டிட்டி போட்டால் அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா, நான் போடல, வெறும் 46,000 ரூபா தான். 2,30,000 40,000 ரூபா 45,000 நம்ம சம்திங் தான் இதுக்கு யூஸ் பண்ணேன் இந்த ட்ரேடுக்கு. ஓகேங்களா, ஹெட்ஜ் பண்ணனால கம்மியாக தான் கேட்டுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 760 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் மேக்கிங்கிறத பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட்டு. பார்ப்போம் நாளைக்குன்றது நம்ம பார்க்கலாம். நான் கேட்கலாம், நீங்கள் மார்க்கெட் மேலே தான் போகும்னு தெரிஞ்சால் புட்டை மட்டுமே செல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் நம்மளுக்கு RSI சப்போர்ட் ஆகலை. சரிங்களா, சப்போஸ் இங்கே வந்து மார்க்கெட் வந்து இடிச்சிருந்து அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து புட்டை சிங்கிள் சைட் செல் போயிருப்பேன். நேக்கட் செல் போயிருப்பேன். ஆனால் இது வந்து RSI வந்து ஆப்போசிட்டாக இருந்தது, ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அகேன்ஸ்டாக இருந்தது RSIக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த டிசிஷன் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது நல்லா யூஸ் ஆகும். எதுக்குன்னா டைரக்ஷனல் பண்ணும்போது நீங்கள் இதை வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட்டாக, ஏன் இந்த ட்ரேட்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், இதை ஏன் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் வியூஸ் வந்து எனக்கு போக மாட்டுது. ஏன் போக மாட்டேதுன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை இருந்தாலும். பட் ஆனால் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறா இருந்தால், எஸ்பெஷலி இன்ட்ராடேயில் நீங்கள் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, என்னோட வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் என்னோட பழைய லைவ் வீடியோஸ்க்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். லைவ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.